அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வந்து பால் தண்டுக்கீரையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த செடிங்க, எல்லாமே விதைக்காக தான் விட்டுருக்கேன். ஆரம்பத்தில் கொஞ்சம் மட்டும் சமையலுக்கு யூஸ் பண்ணோம், அதாவது இலையை மட்டும் கிள்ளி. இப்போ இது பார்த்திங்கன்னா எல்லாமே விதைக்காக தான் வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சத்தான கீரை வெரைட்டின்னு சொல்ல முடியாது. பட் நார்மலாக நம்ம இப்போ குப்பை கீரைலாம் பார்க்குறோம் பார்த்திங்களா, அதை விட கொஞ்சம் சத்து கம்மியான ஒரு நல்ல தண்டுக்கீரை வெரைட்டி தான். இது எதுக்காக எல்லோரும் அதிகமாக வாங்குறாங்கன்னு பார்த்தா இதோட கலருக்காக தான். வீட்டில் வளர்ந்தால் ரொம்ப அழகாக தெரியும். பாருங்கள், இதெல்லாம் முத்தின செடி, கொஞ்சம் இதாக தான் தெரியும். இன்னும் எங்கே இருக்கிறப்ப ரொம்ப பால் கலர்லேயே தெரியும். சின்ன செடிகளில் அப்படி தான் இருக்கும். இப்போ வளர வர எல்லா விதைக்கி விடவும் இப்படி முற்றி போய் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இதெல்லாமே இப்போ தான் விதைக்கி நல்லா பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் பூ முற்றி அதுக்கப்புறம் தான் விதை இருக்க முடியும். இந்த விதை நம்ம ஏற்கனவே நிறையா வச்சுருக்கோம். இப்போ அடுத்த இது ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்த பேட்சில் வெயில் காலங்கிறதுனால இங்கே முளைக்கிறப்ப நிறையா விதைச்சா எல்லாம் முளைக்கலை, ஒரு சைடு மட்டும் முளைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் ஒரு சில கீரைகள் விதை முத்த ஆரம்பிச்சிருக்கு. விதைகள் கிட்டத்தட்ட வந்துருச்சு. கீரை வெரைட்டிக்கு நம்ம அவ்வளோ பராமரிக்க தேவையில்லை. இதில் வந்து இப்போ பூச்சி தாக்குதல் மட்டும்தான் வரும். இது மாதிரி வண்டு தாக்கல், இலையில ஓட்டை வரும். அப்புறம் பூச்சிகள் முட்டையிட்டு அது வந்து இங்கே கூட்டுப்புழு கூடு கட்டிகிட்ருக்கோம். இதை தவிர நோய்கள் எதுவும் வராது கீரை வெரைட்டிக்கு பெரும்பாலும். இதே மாதிரி இது ஒயிட் கலர் இருக்குதுன்னா, இதே மாதிரி பிங்க் கலரில் ஒன்று இருக்கும். அது வந்து சுந்தரி கீரைன்னு சொல்லுவாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இதோட அதை பற்றி அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இந்த பால் தண்டு கீரையோட விதை தேவைப்படுறீங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது ஒரு வெரைட்டி பற்றி பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி.